பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இவ்வளவு நாள் நாம் இந்த காலையில் டிவோஷனில் பார்க்கும்போது நாம் தேவனை குறித்து அநேக காரியங்களை வசனத்திலிருந்து படித்தோம், கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் தேவனுக்கு கொடுக்கிற பிரதியுத்தரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒரு 5 இடங்கள்ல நம்மளை ஒரு சுய பரிசோதனை பண்ணி நாம் தேவனுக்கு சரியான பிரதியுத்தரம் கொடுக்கிறோமா? இவ்வளவு நாள் அவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவர் நமக்காக என்னெல்லாம் செய்கிறார் என்ற வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பரிசோதனை நாம் செய்வோமா? இந்த காலை வேளையில வாங்க என்னோட நம்ம வசனத்திலிருந்து வாசித்து நாம் இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். மத்தேயுல 22வது அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சில பிரதான ஆசாரியர்கள்லாம் சேர்ந்து பரிசேயர்கள்லாம் சேர்ந்து இயேசுவை கேள்வி கேட்கிற இந்த நேரத்தில் இயேசுவின் பதிலை நாம் பார்க்கிறோம். எது பிரதான கட்டளைன்னு அவங்க கேட்கும் போது இயேசு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயம், முழு மனது, முழு ஆத்மா, இதோட நாம் தேவனை அன்பு கூறுகிறோமா என்று ஆண்டவர் ஒரு கேள்வி அங்க வைக்கிறார். நாம் இன்றைக்கு தேவனை முழு இருதயத்தோட, அப்படின்னா நம்மளுடைய விருப்பங்கள் இல்லைங்களா? The heart is the seat of all desire. இப்போ என்னுடைய விருப்பம் தேவனா இருக்கிறாரா? முழு இருதயத்தோட, முழு ஆத்மா, நம்ம சிந்திக்கிற யோசனைகள் அதுல தேவன் முதல் ஸ்தானத்தை கொண்டிருக்கிறாரா? முழு பலத்தோட நாம் செய்கிற செய்கைகள் இல்லைங்களா? நம்ம வெறும் பணத்துக்காகவோ காசுக்காகவோ உலகத்தின் ஆஸ்தி அந்தஸ்துக்காகவோ இதுக்காக நம்மளுடைய பலத்தை செலவழிக்கிறோமா? இல்லை நாம் தேவனுக்காக முதல் நம் பலத்தை செலவழிக்கிறோமா? ஆண்டவர் இந்த 3 இடத்துல நம்மளுக்கு கேள்வியை வைக்கிறார். நம்ம என்ன பிரதி உத்தரம் கொடுக்க போகிறோம்? முதலாவது நம்மளை பரிசோதித்து பார்ப்போம். நான் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட என் தேவனை நான் நேசிக்க வேண்டும். இதற்காக நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து இந்த காலையில் வேலையில் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரை எல்லா விஷயங்கள முழு அன்பு, கம்ப்ளீட் 100% லவ் இந்த இடங்களை காட்ட எனக்கு நீர் பலன் தாங்கப்பா. நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். 2வதாக நாம் தேவனுக்கு அவர் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார், எவ்வளோலாம் நமக்காக செய்திருக்கிறார், நாம் எப்படி பிரதி உத்தரம் கொடுக்கணும்? 2வது நாம் என்ன பரிசோதித்து பார்க்கணும்னா, am I committed to growing in character? நான் ஒரு நாளும் கிறிஸ்துவ போல நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா? இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சிங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சின்றது எவ்வளோ நாள் நம்ம சபையில் இருக்கிறோம்ன்றது அல்ல. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னது, நான் எவ்வளோ இயேசுவை போல மாறி இருக்கிறேன், எவ்வளோ என்னுடைய குணாதிசயங்களை இயேசு தெரிகிறாரு, எவ்வளோ என்னுடைய உறவுகளை இயேசு தெரிகிறாரு. நான் கலந்துரை ஆடும் போத, நான் பேசும் போத, நான் நடந்து கொள்ளும் போத, வாழ்க்கை சில பிரச்சனைகளை கொண்டு வரும் போத நான் கொடுக்கிற பிரதி உத்தரத்துல இவைகள் எல்லாம் இயேசு எவ்வளவு தெரிகிறாரு இல்லைங்களா? இந்த காரியங்களை நாம் உத்தமமா இருக்க வேண்டும், பத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், சிந்தித்து நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகள் ஒரு அருமையான வசனத்தை நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரம் 9வது வசனம் எப்படி சொல்கிறது? உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்க தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கும் போது, பரிசுத்தத்தில் உத்தமமாய் நீங்க நடக்கும் போது, உண்மையில நீங்க உத்தமமாய் நடக்கும் போது உங்க வழிகளை நீங்க பத்திரமாய் நடக்கிறீங்க, ஜாக்கிரதையா நடக்கிறீங்க. இது தேவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு நல்ல பிரதி உத்தரம் இல்லைங்களா? அவர் நம்மளுக்கு உத்தமமாய் இருந்திருக்கிறார். நாம் அவருக்கு உத்தமமாய் நடக்கும் போது நாம் எல்லா விஷயங்களும் பத்திரமாய் இருக்கிறோம். அப்படிதான் யோசிப்பை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு உத்தமமாய் இருக்கணும்னு அவர் சிந்திக்கும் போது அவர் தேவனுக்கு முன்பதாக பாவத்தில் விழாமல் பத்திரமாய் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். பாவங்கள் நேரிட்டாலும் அவர் அதுக்கு சம்பந்தம் தெரிவிக்காமல், அவர் அதுக்கு ஒப்பு கொடுக்காமல், அவர் பத்திரமாய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உள்ளான மனுஷனை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். தேவன் அவரை மகிமையாக, தேவன் அவரை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில கூட இந்த காரியங்கள் காணப்பட நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. 2வதாக நாம் பார்த்ததை போல எல்லா விஷயங்கள்ல என் ஆத்மாக்குள்ள, என்னுடைய ஆவி தேவனுக்குள்ள வளர வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ளாக வர வேண்டும். உள்ளான மனுஷன் தினந்தோறும் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும். நாம் பலன் அடைய நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு. 3வதாக நாம் பார்க்கிறோம். உபாகமம் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள்.
பாருங்க, தேவனாகிய கர்த்தர் முன்னாடி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கவனித்து கேட்டு அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிறோம் நல்லது நடக்கணும்னா நாம் இப்படி நாம் வாழ வேண்டும், இப்படி நாம் செயல்பட வேண்டுங்க. அப்போ முதலாவது நாம் என்ன பார்த்தோம்னா, நான் தேவனை உண்மையா நேசிக்கிறேனா இல்லையா பரிசோதித்து உள்ளத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, தினந்தோறும் என் அன்றன்ற வாழ்க்கையில நான் கிறிஸ்துவ போல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா, என்னுடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறானா, am I committed to growing in my character? இரண்டாவதாக இதை நாம் தியானிக்க வேண்டும், இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொன்னோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு நாளும் எவ்வளவு கடினமா இருந்தாலும் தேவன் என்ன சொன்னார் அதை நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், அவருடைய கட்டளைகள் என்னவா இருக்கு, அவருடைய வார்த்தைகள் என்னவா இருக்கு, அந்த வார்த்தைகளை நான் கை கொண்டு கீழ்ப்படிவேன் என்ற அந்த ஒரு தீர்மானம் நம்ம உள்ளத்துல காணப்பட வேண்டும். Praise the Lord. அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம பின்னாடி வர சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்குங்க. இன்றைக்கு நாம் தீர்மானங்கள்ல what does God want of me, ஆண்டவர் என்னை பார்த்து என்ன விரும்புகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், what are commandments God has given me, அவருடைய வார்த்தை என்னை எப்படி வழி நடத்துகிறது, இதை நான் தீவிரமாக கை கொள்ளுவேன், தீவிரமாக கீழ்ப்படிவேன், எந்த சமரசம் இல்லாமல் நான் வாழ்வேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவன் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாருங்க, அவருக்கு நாம் கொடுக்கிற ஒரு நல்ல பிரதியுத்தரமாக இது இருக்கும். கீழ்ப்படிதல், ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட விரும்புகிறாருங்க. பலிக்குனா கீழ்ப்படிதலை தான் அதிகமாய் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் நம்ம இருதயத்தை கொஞ்சம் சோதித்து பார்ப்போமா? தினந்தோறும் ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் நம்ம அநேக ஆயிரக்கணக்கான தீர்மானங்களை ஒரு நாட்கள் எடுக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த பிரெயின் சயின்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, பர் டே thousands of decisions, ஆயிரக்கணக்கான தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோமா ஒரு நாளைக்குங்க. அந்த தீர்மானங்கள் எல்லாம் நான் ஆண்டவரை கனப்படுத்தியிருக்கிறேனா, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, அவர் வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறேனா, கொஞ்சம் இருதயத்தை சோதித்து பார்த்து தேவனுக்கு பிரியமாக நம்ம நடப்போங்க. நாலாவதாக, மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் மட்டும் நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, அவர் நிமித்தம் பாருங்க, இந்த உலகத்தில் நம்மளை நிந்திப்பாங்க, துன்பிப்பாங்க, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆகில், பொய்யாய் சொன்னாலும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. அப்படியெல்லாம் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், களி கூறுங்கள் என்றாரு. எப்பங்க நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம்? நம்மளுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்ததா நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் இல்லைங்களா? ஒரு காரு கிடைச்சா சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஒரு சம்பளத்துல ஒரு ஹைக் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா இன்னும் அதிகமா ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் இந்த காரியங்கள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கிரிட்டிசிசம் என்பது இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே உண்டுங்க இல்லைங்களா? நீங்க தேவனை முன்னாடி வச்சிங்கன்னா, when you prioritize God, நிச்சயமாக இந்த உலகத்தில் சில கிரிட்டிசிசம் வரும். சில பேர் நம்மளை நிந்தித்து பேசுவாங்க, நம்மளை துன்பித்து பேசுவாங்க, நம்மளுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருங்க, களி கூறுங்க. ஹேண்டில் கிரிட்டிசிசம் வித் the joy of God. ஹல்லேலூயா. கோபம் பட்டு கொள்ளாதீங்க, நீங்க வருத்தப்பட்டு கொள்ளாதீங்க. don't get defensive இல்லைங்களா? நம்ம இந்த நேரத்தில் இவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் பண்றாங்கன்ட்டு நீங்க கோச்சு கொள்ளாதீங்க, களி கூறுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, இன்றைக்கு நான் களி கூற போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம களி கூறுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவாதம் இல்லைங்க. ரிஜாய்சிங் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு இல்ல, rejoice in the Lord. Again I say rejoice. சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை உற்சாகப்படுத்துறது நாம் பார்க்கிறோம். Praise the Lord. ஏங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நிச்சயமாக பல வார்த்தைகள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண, நம்மளை துன்பிக்க, நம்மளை துக்கப்படுத்த, நம்மளை சோர்வுக்குள்ளாக்க பல வார்த்தைகள் வரலாம். இருந்தாலும் நம்மளுடைய பொறுப்பு என்னதுங்க? நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்மளை உண்டாக்கின தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். Praise the Lord. கடைசியாக நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்துக்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடிய எங்களுக்கு நலமாக கண்டது.
கர்த்தருக்கு நாம் கொடுக்குற இன்னொரு பிரதி உத்தரம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, பவுலும் பர்னபாவை குறித்து ஒரு நல்ல உதாரணத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள், பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் என்று they risked their lives for the gospel of Jesus Christ. Hallelujah. தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்ற பிராணனை ஒப்பு கொடுக்க துணிஞ்சவர்கள். நாம் தேவனுக்கு இது போல ஒரு பிரதியுத்தரம் கொடுக்கணுங்க. நம்மளை நேசித்தாரு, நம்மளை சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்தாரு, நமக்காக தேவன் யுத்தம் பண்ணி இருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு, நமக்காக எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவருக்காக நம்ம பிராணனை கூட ஒப்பு கொடுக்க நம்ம துணிஞ்சு இருக்கிறவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். 5 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 5 காரியங்களை நம்ம உள்ளத்தை நம்ம சோதித்து பார்க்கணும். முதலாவது, நான் தேவனை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட நான் தேவனை நேசிக்கிறேனா, அன்பு கூறுகிறேனான். 2வதாக, தினந்தோறும் ஆவிக்குரிய மனுஷன் வளர am I committed, நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் தேவனை போல, கிறிஸ்துவை போல குணாதிசயத்தில் வளர என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனான். அது நல்ல பிரதி உத்தரங்க. 3வதாக நாம் பார்க்கிறோம், ஒரு நாளும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார், அந்த வார்த்தைகளை நான் கேட்பேன், அதன் பிரகாரம் நான் கீழ்ப்படிவேன். இதில் எந்த சமரசத்துக்கும் இடம் இல்லை. அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். இதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னா, இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை நாம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எது சொன்னாலும் 100க்கு 100 உண்மை நான் கீழ்ப்படிவேன்ப்பா, இது என் பிரதியுத்தரமா உனக்கு இருக்கும்ப்பா என்ற அந்த ஒரு தீர்மானம் நமக்குள்ள இன்னைக்கு காணப்பட்டுட்டோங்க. நன்றாக நாம் பார்க்கிறோம், அநேக பேர் நம்மளுக்கு விரோதமாக பேசலாம், நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்ம விசுவாசத்தை பார்த்து கொச்சப்படுத்தி பேசலாம், நம்மளை கிண்டல் பண்ணி பேசலாம், கேலி பண்ணி பேசலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரை, யார் என்னை இப்படி நீதி நிமித்தம் துன்பித்தாலும் நான் களி கூற போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பிரதியுத்தரம் சோர்வல்ல, என்னுடைய பிரதியுத்தரம் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்கிறாரா என்ற கேள்விகள் அல்ல. என்னுடைய பிரதியுத்தரம் ஆராதனையாக, துதியாக, தேவனை கனப்படுத்துகிற மகிமையான பாடல்களாக நான் தேவனை துதித்து மகிழ்ந்து களி கூற போகிறேன் என்ற பிரதியுத்தரம் எனக்குள்ள காணப்பட வேண்டும். கடைசியாக பார்க்கிறோம், பவுலும் பர்னபாவுடைய உதாரணத்தை, ஆதி சபையுடைய உதாரணத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, நீதிக்காக அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். they were ready to take risks for Christ, for his gospel, for his kingdom. அதே மனப்பான்மை எனக்குள்ளோ, அதே வைராக்கியம் எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரேனே. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். நாங்கள் உமக்கு கொடுக்கிற பிரதி உத்தரம், நீர் யார் என்று எங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர், எங்களை எவ்வளோ நேசிக்கிறீர் என்று வெளிப்படுத்தி இருக்கிறீர், எங்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறீர் என்று வெளிப்படுத்திருக்கிறீர். அப்பா, இந்த காலை வேளையிலப்பா நாங்கள் சரியான பிரதியுத்தரம் உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக, உண்மை உண்மையாக நேசிக்கிற உம்முடைய ஜனமாக நாங்கள் காணப்படப்பா. தினந்தோறும் ஆண்டவரை உத்தமமாய் ஜீவிக்கிறவர்களாக, பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்கிறவர்களாக, ஆண்டவரை மக்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஐயா, ஒரு நாளும் உங்கள் வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்து, ஆண்டவரை சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் களி கூர்ந்து உமக்குள்ள பலன் அடைந்தப்பா, எங்கள் வாழ்க்கையே உமக்காக ஆண்டவரே ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்துக்காக, ஊழியத்துக்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்தத்துக்காக அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பணிய வைக்கப்பா, டு ரிஸ்க் அவர் லைஃப்ஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரியான பிரதியுத்தரம் நாங்கள் கொடுக்கணும். தேவன் விரும்புகிற பிரதியுத்தரங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம், உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. என்ன நாளெல்லாம் அப்பா பரிசுத்த ஆவியானவர் பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை கனப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.